ஜெய் வராகி. வருகின்ற ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2025 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரண சந்திர கிரகணம் நடைபெற உள்ளது. அன்று பௌர்ணமி தினம். இந்த பூரண சந்திர கிரகணம் இந்தியாவில் பரிபூரணமாக தெரியும். அதனால்தான் இதனை பூரண சந்திர கிரகணம் என்று சொல்கின்றோம். இந்த சந்திர கிரகணம் என்பது வருகின்ற 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:57 மணிக்கு ஆரம்பிக்குது. 9:57 மணிக்கு ஆரம்பித்து பின்னிரவு, அதாவது நள்ளிரவு சொல்லுவோம், பின்னிரவு 1:26 நிமிடத்திற்கு முடிகிறது. இந்த கிரகண நேரத்தில் எண்ணற்ற நட்சத்திரக்கதிர்கள் பூமியில் விழுகிறது அப்படின்ற உண்மையின் அடிப்படையில் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இரவு சாப்பிட்றத தவிர்க்கணும். முக்கியமாக மதியம் 12 மணிக்குள்ளே சாப்பிட்ணும். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஒருவேளை கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் அவங்களாம் பசிச்சதுன்னா மதியம் 5 மணிக்குள்ளே உணவை முடிச்சுக்கணும். இரவு நேரத்தில் சாப்பிடுவதை கட்டாயமாக தவிர்க்கணும். கர்ப்பிணி பெண்கள் வெளியே போவதை தவிர்க்கணும். அதே போல் வீட்டில் உணவு மீறாமல் பார்த்துங்க. மீறாமல் மறுநாள் எடுத்து வைத்து சாப்பிடுவதை தவிர்க்கணும். உணவு வீட்டில் அரிசி, பருப்பு இது போல் உணவுப் பொருட்கள் மேலே தர்பப்புல்லை போட்டு வைங்க. அப்படி போட்டு வச்சிங்கன்னா அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதே போல் தாம்பத்திய உறவை கட்டாயமாக தவிர்க்கணும். கிரகண நேரத்தில் தியானம் இருப்பதன் மூலமாகவும் அல்லது மந்திர உச்சாடனம் செய்வதன் மூலமாக நமது ஆத்மாவிற்கும் மனதிற்கும் ஒரு சிறந்த சக்தி கிடைக்கிறது. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம், திருவாதிரை, சுவாதி, ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது கிரகணம் முடிந்த மறுநாள் காலையில் எழுந்து கடலில் குளிப்பது அல்லது வீட்டில் குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு போட்டு குளிச்சுட்டு கோவிலுக்கு சென்று உங்கள் பேர், ராசி, நட்சத்திரம் சொல்லி ஒரு அர்ச்சனை செய்துட்டு வாங்க. பொதுவாக எல்லோருமே கிரகணம் முடிஞ்ச மறுநாள் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு இறைவனுடைய அருளாசியை பெற்று வருவது ரொம்ப ரொம்ப நல்லது.